இங்கே இவளோட தம்பி புது கார் வாங்கிட்டு வந்துட்டான்னு வீடே குதூகலமா இருக்கு. ஆனா காரை வழிமறைச்ச மாதிரி எதிர்வீட்டு பையன் பைக்கை நிப்பாட்டி கூலா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹார்ன் அடிச்சாலும் காதுல வாங்காத மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ டாக்டரோட அண்ணா சொல்றாரு, சுனில் பைக்கை நகர்த்தி காருக்கு வழிய விடு, ரோடு என்ன உன் அப்பாவோட சொத்தான்னு கேட்க, உன் டாக்டர் தம்பி கார் வாங்கிட்டான், இந்த ரோடே உனக்கு சொந்தமா அவன் இவரை கேட்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்பா, விடுடா பெரியவங்களே தப்புக்கு தொண போறப்போ சின்னவங்களை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்றாரு. சுனில் அப்பாவும் பதிலுக்கு, மரியாதை தெரியாதவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு, உள்ளவான்னு கூப்பிடுறாரு. சாதாரண பார்க்கிங் பிரச்சனை கை கழுப்பு வர போயிருக்கும். எப்படியோ 2 ஃபேமிலியும் உள்ள போயிடுறாங்க. விடிஞ்சா தீபாவளி, நைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப சுனில் அப்பா சொல்றாரு, அவங்க வீட்டை விட நம்ம டெக்கரேஷன்ஸ் பட்டையை கலப்பணும்னு சொல்லிட்டு இருக்கப்பவே மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதை கவனிச்ச எதிர் வீட்டுக்காரர் பார்த்தும் பார்க்காத மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு சத்தம் போடவும் பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. டாக்டர் பையன் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண ஓடுறான். இது அவங்களோட பிரச்சனை, நீ போகாதன்னு அப்பா தடுக்கிறாரு. என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கவா என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிங்கன்னு கேட்டுட்டு ஓடி போய் சிபிஆர் பண்றான். அவன் கார்லயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கிளம்புறான். கார்ல ஏற போறப்போ சுனில் அப்பா டாக்டரோட அப்பாவையே பார்த்துட்டு இருக்காரு. சுத்தி ஊரே வேடிக்கை பார்க்குது. ஆனா அண்ணனை காணோமேனு பார்த்தா அண்ணனும் அப்பாவும் எல்லாரையும் நகர சொல்லி ரோடு கிளியர் பண்றாங்க. என்னதான் எதிரியா இருந்தாலும் உயிருக்கு போராடுறத பார்த்துட்டு சும்மா இல்லாம ஹெல்ப் பண்ண உடனே டாக்டர் பையனை பாராட்டத்தான் செய்யணும்.